படம் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மேக்கிங்காக நல்லா இருந்ததுண்ணா. கதையாக பார்த்தீங்க ஒரு படமாக கேட்டிங்க அப்படின்னா எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. மேபி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப் இப்படி தான் நடக்க போகுதுன்னு ஒரு பாயிண்ட் தெரிஞ்சனால நம்மள பெருசாக எக்ஸாம் எக்ஸைட் பண்ணலை. அதுவும் இல்லாமல் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நேரம் இழுத்துட்டு போனனால லேக் ஆஃப் ஃபீல் ஆயிடுச்சு. பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்கண்ணா. துல்கரா இருக்கட்டும், ஒரு சமுத்திரகனி, ராணாவும் செகண்ட் ஹாஃப் தான் வருவார், பட் கம்ப்ளீட்டா ஹோல்ட் பண்ணியிருப்பார் படத்தை. ஹீரோயினா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா தரமான ஆக்டிங் தான். மேக்கிங்காவும் ஆக்டிங்காவும் படம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டா இருக்கும். ஆமா, கம்ப்ளீட்டா வேற மாதிரி போகுது. ரெண்டு ஆக்சுவலா ஒரு படம்ல 4-5 படம் பார்க்குற ஒரு ஃபீல் கொடுக்கும். அதுதான் அதான் சொல்றேன், அதான் பெரிய கன்ஃபியூஷனா இருக்கும். மேபி அதுல கொஞ்சம் ஸ்கிரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு படமா பார்த்த ஃபீல் கொடுத்துருந்தா மேபி கனெக்டா இருக்கும். எந்த விதத்திலுமே எமோஷனா பெருசா மக்களோட கனெக்ட் ஆகாதனாலதான் பெரிய போரிங் வந்துச்சு. அவங்க பர்ஃபார்மன்ஸ்ல யாருமே குறை சொல்ல முடியாது, நல்லா இருந்தது. அந்த கேரக்டருக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ணுமோ அதை பண்ணியிருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் வேற விதமா பண்ணியிருந்தா மேபி நல்லா இருந்திருக்குமோன்னு தோணும். ஆமா கண்டிப்பா, ஏன்னா இவங்க எதை சொல்ல வராங்க, ஆக்சுவலி எம்கேடியோட கதை அப்படின்னாங்க, பட் உள்ள போய் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். நடுவில் வந்து இந்த எம்ஜிஆர் ஹீரோயின்குள்ள வர ரொமான்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெல் அந்த பேட்டர்ன்ல வரும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒன்னொன்னு கலந்து வந்தனால பெருசா நம்மளுக்கு ஒரு படம் பாக்குற ஃபீல் இல்லாம நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணி வர மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா புரியாதுண்ணா, அவங்களுக்கு இது யாருன்னே தெரியாது, இவங்க யாரை பத்தி சொல்றாங்கன்னு தெரியாது. மேபி இந்த துல்கரோட ஃபேன்ஸோ இந்த மாதிரி படம் பார்க்கணுன்ற ஃபேன்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கு மேபி பிடிக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது, பாட்டு பெருசா ஒர்க் ஆகலாம். ஸ்கிரீன் பிளே இன்னும் கிரிப்பிங்கா கொடுத்துருக்கணும், அதான் பெஸ்ட் திங். அதான் அது அவங்க சரியா பண்ணல, அதனாலே பெருசா படம் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகல. நல்லா இருக்குண்ணா, நல்ல படம், பார்க்க வேண்டிய படம். அருமையா முடியும். பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் படம் தான் இது. ஒரு பீரியாடிக் ஃபிலிமு, ஒரு ட்விஸ்ட் அண்ட் த்ரில்லரு எல்லாமே இருக்கு இந்த படத்துல. என்னதான் இல்லைன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி எல்லாமே இருக்கிற ஒரு படமா நான் இந்த படம் பாக்குறேன். ராணா, துல்கர் சல்மான், நான் சமுத்திரகனி போட்டி போட்டு ஆயுத எழுத்து மாதிரி அக்கு மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. படத்துல நடுவில் மாட்டிருக்க ஒரு பொண்ணு சும்மா சொல்லக்கூடாது, இவ்வளோ பெரிய ஜாம்பானுங்க நடுவில் அவ்வளோ அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி படத்தை புது படம் மாதிரியே தெரியல, அவ்வளோ அழகாக மீட் எட்டுன்னு வந்திருக்கு. படம் வந்து சினிமா ரசிகர்கள் எல்லாருமே பார்க்கலாங்க. சில பேர் புரியலன்னுவானுங்க, ஆனால் இந்த படம் உள்ளார்ந்து பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ஒரு வரப்பிரசாதம். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்ட்ரோல் பிளாக்ஸ்ல கணிச்சிட்டோம், செகண்ட் ஹாஃப் இதை பற்றி கண்டுபிடிக்க போகிறது தான் அப்படின்னு நாங்கள் செட் ஆகிட்டோம். புதுசாக பார்க்க வரவனுக்கு தெரியாது, ஏன்னா அவன் ஹாலிவுட் படம்லாம் பார்க்க மாட்டான். திடீர்னு எங்கன்னா லீவ் போட்டு ஓடி அங்கே உட்காடுறவனுக்கு இது ஒரு புதுசு விதமாக இருக்கும். பட் கேரளா படங்கள் பார்க்குறவங்களுக்கு இது நல்லாவே புரியும். செகண்ட் ஹாஃப்ல வந்து இவ்வளோ இந்த மாதிரி ஒரு ஜானர்ல இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். மியூசிக் பிளாக் அண்ட் ஒயிட் டைம்லயும் நல்லா பண்ணியிருக்காங்க, கலர்ஸ்லயும் நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த படத்தில் வர வசனங்கள்லாம் ரொம்ப அழுத்தமாகவும் இருக்கு. கட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நடிக்காதான்றது வந்து எல்லா நடிகரையும் செருப்பால் அச்ச மாதிரி இருக்கு. நேர்மையா நான் இருக்கணும்டா, அதுக்கு தானே நான் உன்னை உருவாக்குறேன்றப்போ, ஒரு ஹீரோவா ஒரு டைரக்டர் உருவாக்குறப்போ அவன் சமுதாயத்துல நடிக்காம இருக்கணும் சொந்த வாழ்க்கையில அப்படின்றது. ஆனா அவன் அவரே போட்டு மண்ணில் புதைக்கிறாங்க. நீ நிறைய பேர் ஃபர்ஸ்ட் படம் கொடுத்தவங்களே காணாம பண்றாங்க அப்படின்றது. இதெல்லாம் வந்து அந்த காலத்துல இருந்து இருக்கு, திருந்தணும். நீ வந்து வெளியே போகிற வாழ்க்கையில நடிக்க கூடாது, சொந்த இது சொன்னதுக்கு அப்புறம் இதுல தான் நடிக்கணும்ன்றதை அழகா சொல்லியிருக்காங்க.